ஓம் அகதீஸ்வராய நமக. ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை. அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமைக்காக எளிய தாந்திரிக பரிகார முறை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாந்திரிக பரிகார முறை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே வீட்டுக்குள்ள கணவன் மனைவி இருப்பாங்க. இருந்தும் கூட அவங்களுக்குள்ள அடிக்கொருக்கா சண்டை சச்சரவுகள் அடிக்கொருக்கா வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ள கணவன் மனைவிக்கு இந்த தாந்திரிக முறையானது நல்லபடியாக சிறப்பாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் இந்த தாந்திரிக முறையை கையாள்வதன் மூலம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கண்டிப்பாக கூடும். வீட்டில் அமைதி நிலவும். வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த எளிய தாந்திரிக முறை. ரொம்ப சிம்பிளாகவே நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி டம்ளரு. அந்த கண்ணாடி டம்ளரில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தண்ணீர் நிரப்பிக்குங்க. முக்கால்வாசி போதும், நல்லா ஃபுல்லாலாம் வேண்டாம். முக்கால்வாசி தண்ணீர். அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் அந்த டம்ளரோட தண்ணீரை எடுத்து போகணும். எடுத்துட்டு நல்லா வீட்டில் ஒரு அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து, பூஜை அறையில் அமர்ந்து கிழக்கு முகமாக உட்கார்ந்து 27 மிளகு நல்லா குண்டு குண்டா எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 27 கல் உப்பு நல்லா குண்டு குண்டா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கல் உப்பையா போடும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே போடணும். அப்போ அந்த மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓம் மோகினி தேவி இஜ்ரேஸ் வரிம்காம் மாலினி மமம் பிரியாதம் ஆகர்ஷணா கர்ஷனா நமோ நமக. இந்த மந்திரத்தை ஒரு கல் உப்பை எடுத்து நம்ம அந்த டம்ளருக்குள்ளே போடும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ளே நம்ம போகணும். இதே மாதிரி 27 கல் உப்பையும் ஒவ்வொரு டைமும் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த டம்ளருக்குள்ளே போகணும். அதே மாதிரி 27 மிளகையும் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த டம்ளருக்குள்ளே தண்ணியில் போகணும். போட்டுட்டு இப்போ நீங்கள் காலையில் இந்த செயல்களை செய்கிறீங்க அப்படின்னா, மாலையில் ஓடுற நீரில் கொண்டு போய் இந்த டம்ளரில் உள்ள தண்ணியை அப்படியே கொண்டு போய் ஊற்றி விட்டு வந்தீங்கன்னா போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது. அதாவது அதை செய்யும்போது என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். அவர் என் மேலே பாசமாக இருக்கணும், நான் அவர் மேலே பாசமாக இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்கள மாதிரி நாங்களும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள உள்ள இடையே உள்ள சண்டை சச்சரவு நீங்கி வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியும். இப்போ எனக்கு ஓடுற நீர் பக்கத்தில் இல்லைங்க அப்படின்னா, குளத்து நீரில் போடலாம், குளத்து நீரில் சேர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, கிணறு இருக்குன்னா கிணத்து நீரில் சேர்க்கலாம். அப்படி இல்லை, எதுவுமே இல்லை, நாங்கள் சிட்டிக்குள்ளே தாங்க வாழ்கிறோம், எங்களுக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது பூச்செடி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பூச்செடியிலையாவது இந்த தண்ணீரை ஊற்றிடலாம். அதாவது மனிதனோட கால் தடம் படாத இடத்துல நீங்கள் இந்த தண்ணீரை ஊற்றிடலாம். ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 100க்கு 100% என்ன ஆகும் அப்படின்னு கணவன் மனைவி சண்டை சச்சரவுலேருந்து நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.